ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் மே 25க்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். ரம்யா பார்த்தீங்கன்னா பல தடைகளை மீறி தீபாவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ உடனே மைதிலியும் மீனாட்சியும் கேட்பாங்க ரம்யா கிட்டே, என்னது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வெறுங்கையோடு வந்திருக்கீங்க, எதுவும் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன், ஆட்டோவிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இருக்க கிஃப்ட்டை வந்து எடுக்க போவாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி வந்து மாடியிலேருந்து கீழே வருவாங்க. அப்போ வந்து தீபாவை பார்த்து தீபா கிட்டே கேட்பாங்க, எங்கே தீபா உன் ஃப்ரெண்டு அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. வந்துட்டாங்க கார்த்திக் சார், அவங்க இப்போ தான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரம்யா வந்துருவாங்கன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நர்ஸுக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி டாக்டர் பேசுவாங்க. அம்மா நான் டாக்டர் பேசுகிறேம்மா, அவங்க அப்பாவுக்கு வந்து உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து இந்த மாதிரி ஃபேக் காலெல்லாம் நிறையா வருது, அதனால தான் நான் வந்து வரலன்னு சொன்னேன், இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து வந்த ஆட்டோவிலே அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா, கார்த்திக், மீனாட்சி, மைதிலி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரம்யாவுக்காக. அப்போ உடனே தீபா பேத்து இருங்க நான் பேத்து பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு தீபா வந்து செம்மையாக ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ உடனே தீபா நினைப்பாங்க, என்ன அம்மாவும் காணும், அம்மா வந்து ஆட்டோவையும் காணும், அம்மா எங்கே போயிருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தீபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க, எங்கே மூவ் போனேன், நான் வந்து 10 வெளியில் ஆட்டோவையும் காணும், ஒன்றையும் காணும். இல்லை தீபா, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்தேன், எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னு தீபா கேட்பாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க, சுகம் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களாம், அதனால தான் நான் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு வந்து தீபா வந்து செம்மையாக ஷாக்காயிருவாங்க. சரி அம்மா, நீ பார்த்துப்போ, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நீ அப்பாவை போய் பார்த்துட்டாங்க என்ன எப்படி இருக்காருன்னு நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோனை வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து வீட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ உடனே அபிராமி கேட்பாங்க, எங்கே தீபா உன் ஃப்ரெண்டு அம்மாவை காணும் அப்படின்னு. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, இல்லத்த அம்மாவோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு கால் வந்துச்சு, அதனால தான் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக ரம்யா வந்து கார்த்திகை மீட் பண்ணியிருந்தால் நம்மளோட திட்டம் எல்லாமே வீணாக போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட வந்து அபிராமி கேட்பாங்க, அன்னைக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஃபோன் வந்துச்சு, இன்னைக்கு வரும்போது அட்டாக்னு வருது, என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, அதான் தான் எனக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் அம்மா வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் வரேன் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காத்த, அவள் வந்தால் தான் எனக்கு என்ன உண்மைன்னு தெரியும். ரம்யாவுக்கு அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அவங்க அப்பானா ரம்யாவுக்கு ரொம்ப உயிரத்தை, ரம்யா ரொம்ப பாவத்தை. ஆமாம் தீபா, நீ சொல்கிறது உண்மை தான், ரம்யா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு தீபா, அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கண்டிப்பாக வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு அபிராமியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து மீனாட்சிக்கிட்டையும் மைதிலிக்கிட்டையும் நம்ம இருக்க பிரச்சனையிலேருந்து வந்த கட்சியெல்லாம் கவனிக்காமல் விட்றாதீங்க, அவங்கள எல்லாத்தையுமே நல்லா கவனித்து அனுப்புங்க. உடனே மீனாட்சியும் மைதிலையும் சேர்ந்துக்கிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை காமிப்பாங்க. ரம்யா வந்து ரொம்ப டென்ஷனோட ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இங்கே விஸ்வநாதன் பேரில் யாரையாவது அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த நர்ஸு சொல்லுவாங்க, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணினேன், அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஐசியூவில் இருக்காங்க. ஐசியூ எங்கே இருக்குது, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா, சரி வாங்க நான் ஐசியூக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து ரம்யா வந்து ஐசியூக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐசியூ வார்டில் வந்து ரம்யாவோட அப்பா வந்து அங்கே இருப்பாங்க. ரம்யா உடனே அவங்க டாக்டரை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே டாக்டர் கேட்பாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. நான் தான் விஸ்வநாதனோட டாக்டர். ஓ, நீங்கள் தான் அவங்க பொண்ணா, சரி சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் இப்போ நல்லா இருக்காங்க, சரியான நேரத்தில் கொண்டாந்து அவர் சேர்த்ததுனால அவர் வந்து உயிர் பழிச்சிட்டாரு, தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க. அதுக்கு உடனே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் தேங்க்யூ சொல்லணும்னா உங்கள் டிரைவருக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவர் தான் கொண்டாந்து சரியான நேரத்தில் கொண்டாந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணார். அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க, எங்கள் அப்பாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு. அதுக்கு உடனே டாக்டர் சொல்லுவாங்க, அவர் ஐசியூ வார்டில் தான் இருக்காங்க, நீங்கள் பற்றி தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்யாவும் உடனே அவங்க அப்பா பற்றி பார்ப்பாங்க. ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா மயக்க நிலையில் அங்கே படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்து அவங்க கார் டிரைவரை பார்க்க போவாங்க. டிரைவரை பார்த்துட்டு ரம்யா சொல்லுவாங்க, நீங்கள் அப்பா கொண்டாந்து சரியான நேரத்தில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைனா எங்கள் அப்பா வந்து நேரம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ உடனே அந்த டிரைவர் சொல்லுவாங்க, மேடம் நான் என்னோட கடமை தான் மேடம் செஞ்சேன், இது என்னோட கடமை மேடம். சரிங்க, ரொம்பவே நன்றி. சரி, நான் போகும்போது அப்பா வந்து நல்லா தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க ரம்யா. இல்லைம்மா, நான் கீழே இருந்தேன், திடீர்னு மாடி மேலே வந்து சத்தம் கேட்டுச்சு, நான் ஓடி போய் பார்த்தேன், ஐயா பார்த்தீங்கன்னா மயக்கம் போட கீழே விழுந்தாரு, நான் ஐயா வந்து கிளப்பி பார்த்தேன், ஐயா வந்து எழுந்திருக்கல. அதுக்கப்புறம் ஐயா வந்து நான் காரில் தூக்கிக்கிட்டேன், நான் நேரம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேம்மா, இப்போ ஐயா எப்படிமா இருக்காரு, ஐயா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையிலம்மா அப்படின்னு அந்த கார் டிரைவர் கேட்பாங்க. உயிருக்கு ஒன்றும் ஆபத்துலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் கரெக்டான நேரத்தில் கொண்டாந்து சேர்த்ததுனால அப்பா உயிருக்கு வந்து எந்த ஆபத்துமே இல்லை. ஓகேம்மா, ரொம்பவே சந்தோஷமா, இப்போ தான் எனக்கு கேட்கறதுக்கே நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி தீபாவை காமிப்பாங்க. அப்போ தீபா சொல்லுவாங்க, அம்மா வந்து ஃபங்க்ஷன் வந்து பாதியிலே போய்த்தாங்க, அவங்க அப்பாவுக்கு வேறு ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் அம்மு, நம்ம வேணால் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய்த்து அம்மோட அப்பா போய் பார்த்துட்டு வருமா அப்படின்னு கேட்பாங்க தீபா. உடனே அப்போ தீபா சொல்லுவாங்க, இல்லைங்க நம்ம போனால் கொஞ்சம் அவருக்கு ஆறுதலாக இருக்குங்க, அவளுக்குன்னு யாருமே இல்லை, நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகன் சரி வா தீபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புவாங்க. அப்போ உடனே தீபா வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. தீபா, அப்பா கொண்டாந்து இப்போ சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுனால அப்பா உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை தீபா, அப்பா வந்து இப்போ நல்லா இருக்காங்க, ஆனால் அப்பா இன்னும் கண்மூழிக்கலை தீபா, அப்பா வந்து ஐசியூ வார்டில் தான் இருக்காங்க,
அப்பா நல்லா இருக்காங்கன்னு சொன்னியாம்மா, அதுவே எனக்கு போதும்மா அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அப்போ தீபா உடனே நானே ஹஸ்பண்டும் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டா ரம்யா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, கல்யாண நாள் அதுவுமா நீங்கள் வந்து இங்கே வர வேண்டாம், நீங்கள் எங்கேயாச்சும் ஜாலியாக வெளியில் போய்த்து வாங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். இல்லை மோதலாம் நல்லா இருக்காது, அப்பாவை பார்த்து நேரில் வந்து நிலம் விசாரிச்சு தான் எனக்கு வந்து மனசே நிம்மதியாக இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவையும் ரியாவையும் காமிப்பாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்பாங்க, என்ன ரியா ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சா, எப்படியோ ஒரு வழியாக அந்த கார்த்திகை ரம்யாவையும் மீட் பண்ண விடாமல் பண்ணிட்டா நீ, அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கார்த்தியும் ரம்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும். ஆனால் நீ வந்து ஆள் வச்சு காரை ரிப்பேர் பண்ணப்போ அவள் டாக்ஸி பிடிச்சி வந்தா, நீ அதையும் ஆள் வச்சு தடுத்தப்போ அவள் ஆட்டோ பிடிச்சி வந்தா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. எங்கடா 2 பேரும் மீட் பண்ணிடுவாங்களே, நான் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ரொம்பவே பயமாக இருந்துச்சு. திடீர்னு ரம்யாவுக்கு ஒரு ஃபோன் வந்ததோட ரம்யா வந்து கிளம்பிட்டா, எனக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு அப்படின்னு ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ரியா வந்து நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவர் அப்பாவுக்கு ஒன்றும் தானே ஹார்ட் அட்டாக் வரல, நான் தான் ஹார்ட் அட்டாக்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ரியாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும். அப்போ உடனே ரியா கேட்பாங்க எப்படின்னு. அதுக்கு உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, நான் எவ்வளோ தான் அவளை வந்து தடுத்து பார்த்தேன், அப்படி மீறியும் ரம்யா வந்து நேராக தீபா வீட்டுக்கு வந்துட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரம்யா வீட்டில் பார்த்தா ரம்யாவோட அப்பாவும் கார் டிரைவர் தான் இருந்தாங்க. அதை வந்து நான் ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ரம்யா அப்பா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நான் ஹார்ட் அட்டாக் மாத்திரையை போட்டுட்டேன், அதனால தான் ரம்யாவோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ரியாவுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துருப்பாங்க. பரவாயில்லையா ஐசு, இதெல்லாம் போக வேலை தானே, நீயும் டிசனாக போட்டு தாக்குற, எப்படியோ ஒரு வழியாக அந்த கார்த்திக்கே ரம்யாவும் மீட் பண்ணலை, அதுவே எனக்கு போதும், எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்பவே ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை காமிப்பாங்க. ரம்யாவோட அப்பா வந்து கண் முழிச்சிருவாங்க. ரம்யா பேத்து பார்ப்பாங்க. அப்பா கண் முழிச்சிட்டீல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க, இப்போ எனக்கு பரவாயில்லம்மா, நான் கொஞ்சம் நல்லா இருக்கம்மா. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, நீங்கள் கண் முழிச்சத்தோட தான்ப்பா எனக்கு உயிரே வருது, அப்பா ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறீங்களாப்பா அப்படின்னு ரம்யா கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க அப்பா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் தீபாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. அப்போ கார்த்திக் வந்து கேட்பாங்க, விஸ்வநாதன் ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்களே, அவங்களை எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த நர்ஸ் வந்து நீங்கள் மேலே போங்க, அங்கே தான் ஐசி வார்டில் வச்சிருக்காங்க, போய்த்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தியும் தீபாவும் நேராக அந்த ஐசி வார்டுக்கு வருவாங்க. கார்த்தி வர நேரம் பார்த்து நர்ஸ் வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க, மேடம் உங்களை வந்து சீஃப் டாக்டர் கூப்பிட்றாங்க மேடம், நீங்கள் போய்த்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து தீபாவும் கார்த்திக்கும் அவங்க அப்பா பார்க்குறதுக்காக உள்ளே வந்துருவாங்க. தீபா வந்து ரம்யாவோட அப்பா பார்த்து, அப்பா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் நல்லா இருக்கம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அது மட்டும் தான் இப்போ பண்ணுது, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தீபாவும் கார்த்தியும் ரம்யாவோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, விசிட்டிங் அவர் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டு வரணும், அவங்கள நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நர்ஸ் வந்து, அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க முடியாது, டாக்டர் இருந்தால் என்ன தான் திட்டுவாங்க, நீங்கள் முதல்ல வெளியில் கிளம்புங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவையும் கார்த்தியையும் அந்த நர்ஸ் வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க. தீபாவும் கார்த்தியும் வெளியில் போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்க்குறதுக்காக வந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க, இப்போ தாம்மா தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு போனாங்கம்மா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தா நீங்கள் அவங்க 2 பேருமே நீ மீட் பண்ணியிருக்கலாமா. அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க, அப்பா அவங்க போய் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க, அவங்க போய் கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கும், நீ போனீங்கன்னா அவங்களை 2 பேருமே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா சரிங்கப்பா நீங்கள் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் போய் அவளை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தீபா கூப்பிட்றதுக்காக வெளியில் வருவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா தடிக்க விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரம்யா பார்த்துருவாங்க. அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க, தீபாவோட ஹஸ்பண்ட் தான் கார்த்தியா, எதுக்கு நம்ம வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு ரம்யா உடனே தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க. தீபா நம்ம எத்தனை டைம் மீட் பண்ணியிருக்கோம், உன்னோட ஹஸ்பண்ட் பேர் என்னடி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டதோட ரம்யாவுக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிடும். அப்போ ரம்யா உடனே ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க, நம்ம வந்து தீபாவோட புருஷன் கார்த்திக்னு நினச்சி தெரியாமல் பழகிருக்கமே. அப்போ உடனே ரம்யாவோட அப்பா கேட்பாங்க, நீ வந்து அவங்க 2 பேருமே பார்த்தியாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, பார்த்தப்பா அப்படின்னு. அப்போ உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க, நான் உனக்கு மொத பார்த்த மாப்பிள்ள வந்து இந்த கார்த்திக் தம்பி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதோட ரம்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க. அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க, நான் மொத பார்க்க வந்த மாப்பிள்ள வந்து கார்த்திக் தானே, நல்ல சான்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ரம்யா வந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இதாங்க இன்றைக்கான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.